Today, many people have a question. இன்றைக்கு அநேகருக்கு கேள்விகள் இருக்கிறது. What to do? என்ன செய்வது? Everybody is asking what to do. எல்லாரும் கேக்குறாங்க என்ன செய்வதென்று. Students are asking what to do. பிள்ளைங்க கேக்குறாங்க என்ன செய்வதென்று. Parents are asking what to do. பெற்றோர்கள் கேட்கிறார்கள் என்ன செய்வதென்று. Companies are asking what to do. பல கம்பெனிகள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்ன செய்வது. So sometimes when you don't know சில வேளைகளில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது what to do, என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது just tell the Lord, I know you know what to do. ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாத போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று உமக்கு தெரியும். When the Holy Spirit came upon Samson, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கி வந்தவுடன் all the ropes around him they fell down like flax. அவரை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும் அக்கினிப்பட்ட நூலை போல பொசுங்கி போனதாம். Hallelujah. Hallelujah. First of all, when you don't know what to do, முதலாவதாக உங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னே தெரியாம இருக்க you சூழ்நிலையில் need the anointing of God. உங்களுக்கு தேவனுடைய அபிஷேகம் அவசியம் தேவை. Presence of God does not mean I don't have a storm. Presence of God means even in the storm my God will see me through. Amen. தேவ பிரசன்னம் என் கூட இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே வராதென்று கிடையாது. பிரச்சனையின் மத்தியிலும் தேவ பிரசன்னத்தினால் அந்த பிரச்சனையை தாண்ட தேவன் கிருபை செய்வார். You are a path creator, Abraham. நீங்கள் பாதைகளை உருவாக்குறவராய் இருக்கிறீங்க ஆபிரகாம். That is why I allowed you to go through this calamity. அதனால தான் இப்படிப்பட்ட சோதனையின் வழியாக உன்னை நான் நடத்தி சென்றேன். I am giving you a new way. நான் உனக்கு ஒரு புதிய வழியை When you walk in faith, நீங்கள் விசுவாசத்துல நடப்பீர்கள். I will bring the sacrifice. நான் அந்த பலியை அந்த இடத்திற்கு கொண்டு வருவேன். When you wait in faith, நீங்க விசுவாசத்தில் காத்திருக்கும் when பொழுது, you watch in faith, நீங்கள் விசுவாசத்தில் பார்க்கும் பொழுது, when you walk in faith, நீங்கள் விசுவாசத்தில் நடக்கும் பொழுது God will visit you in faith. கர்த்தர் வந்து உங்களை விசுவாசத்தில் உங்களை வந்து சந்திப்பார். Creativity comes in calamity. படைப்பாற்றல் பயங்கரமான குழப்பத்தின் மத்தியிலே உங்களுக்கு வரப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். Greetings in the name of Jesus Christ. What a wonderful day today. இன்னைக்கு ஒரு அருமையான நாள். Even though we are in lockdown, நம்ம லாக்டவுன்ல இருந்தாலும் heaven is not locked down. ஆனா பரலோகம் அங்க கட்டப்படவே இல்லை. We are under open heavens. நம்ம திறந்த வானத்தின் கீழாக இருக்கிறோம். I know these are difficult times. எனக்கு தெரியும் இது கஷ்டமான நாட்களுக்குள்ள இருக்கிறோம். And everybody is filled with fear. எல்லாருமே ஒரு பயத்தோட இருக்கிறாங்க. But we cannot stop worshiping our God. ஆனா நாம் தேவனை ஆராதிப்பதை நிறுத்தவே முடியாது. Because our God is still alive. ஆமென். நம் தேவன் இன்னும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். Because he is alive, அவர் உயிரோட இருக்கிறது நிமித்தம் we have the hope that we will also live. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நாமும் உயிரோட இருப்போம் என்று. Yes, we are living in turbulent times. ஆமா, கஷ்டமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But we have a hope. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. My Redeemer lives. என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். Somebody shout hallelujah. ஹalleluyaன்னு சொல்லலாமா? My Redeemer lives. என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். That is what we have to confess these days. அதுதான் இந்த நாட்களிலே நாம் வாய்களை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். Disease is always there. எல்லா வியாதிகளும் இருக்கதான் செய்யும். There is accidents there. விபத்துகள் நேரிடக்கூடும். Calamities will come. எல்லா இடத்திலும் கலவரங்கள் வரக்கூடும். Earthquakes, natural calamities can come. இயற்கை சீற்றங்கள் வரதான் செய்யும். But our God is faithful. ஆனா நம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Somebody shout hallelujah. ஹalleluya. Today many people have a question. இன்றைக்கு அநேகருக்கு கேள்விகள் இருக்கிறது. What to do? என்ன செய்வது? Everybody is asking what to do. எல்லாரும் கேக்குறாங்க என்ன செய்வதென்று. Students are asking what to do. பிள்ளைங்க கேக்குறாங்க என்ன செய்வதென்று. Parents are asking what to do. பெற்றோர்கள் கேட்கிறார்கள் என்ன செய்வதென்று. Companies are asking what to do. பல கம்பெனிகள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க என்ன செய்வதென்று. Employees are asking what to do. வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாம் கேக்குறாங்க என்ன செய்வது. Should I stay in the company or should I go for another company? நான் இந்த கம்பெனியிலேயே இருக்கணுமா இல்லனா நான் வேற கம்பெனிக்கு
மாறலாமா? Companies are thinking, should I produce a new model? Should I stop with what I have? கம்பெனிகள் இப்படியாக யோசித்து கொண்டு இருக்கிறாங்க, நான் இதை இன்னும் நான் அதை செயலாக்கத்துக்குள்ள கொண்டு வரணுமா, இல்லைன்னா புதிய காரியத்தை செய்ய வேண்டுமா? Students are thinking, should I apply for that course outside the country or just stay here? மாணவர்களும் இப்படியாக யோசிக்கிறாங்க, நான் இந்தியாக்குள்ளேயே ஏதாவது கோர்ஸ் அப்ளை பண்ணட்டா, இல்லைன்னா நான் வெளி தேசத்துல படிப்புக்காக நான் அப்ளை பண்ணலாமா என்று. Parents are thinking, will I get my daughter married this year or when? என் பெற்றோர்கள் அநேகர் இப்படியாக யோசிக்கிறாங்க, இந்த வருடமாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, இல்லைன்னா எப்போதான் என்று சொல்கிற இந்த கேள்விகளோடு இருக்கிறார்கள். Everybody is clueless what to do. எல்லாருக்குமே என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறார்கள். My sermon title this morning, என் செய்தியின் தலைப்பு இதுதான், what to do when you don't know what to do. என்ன செய்வது உங்களுக்கு தெரியாத போது என்ன செய்வது? That's a beautiful question, right? அது ஒரு அழகான கேள்வி இல்ல? Many people are asking today, why doesn't God reveal his plans? What is God doing in the world? அநேகர் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவர் தேவ திட்டங்களை வெளிப்படுத்தாம ஆண்டவர் இந்த உலகத்துல என்னதான் செய்ய போறார்? Why should God put us in a position where we don't know things? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில தேவன் நம்மளை வைத்து என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு நிலையில் தேவன் நம்மை வைக்கிறார்? Nobody is able to plan anything. யாருமே எதையுமே பிளான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம். Nobody is able to plan anything at all. எதையுமே நம்மளால பிளான் பண்ண முடியாத ஒரு நிலை. What to do when you don't know what to do? என்ன செய்வதுனே தெரியாமல் இருக்கும்போது என்ன செய்வது? ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் அனுமதிக்கிறார்? Why does God allow all these things? Why does God destabilize us in our life? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு தேவன் தள்ளி விடுகிறார்? Why doesn't God allow us to rely on our wisdom? ஏன் நம்ம ஞானத்தை நம்பி நடக்கும்படியாக ஏன் தேவன் அனுமதிக்கவில்லை? Why the unknown? ஏன் தெரியாமல் இருக்கிற காரியங்கள் ஏன்? Because ஏனென்றால் there is a correction he wants to make ஆண்டவர் ஒரு சின்ன திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று in our lives, நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருத்தத்தை செய்ய in the world, இந்த உலகத்தில் a turning point. ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும்படியாக He intends to bring a great turning point. ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். So he has allowed some destabilization. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்திருக்கிறார். But God, why did you allow it? ஆனா ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் அனுமதித்தீர்? Why is my nest being disturbed? ஏன் என் கூடு பயங்கரமாக கலைந்து காணப்படுகிறது? Because God wants you to fly. ஏனா தேவன் உங்களை பறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். If this is not what you understand, இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால் you will never be able to move to the next level. நீங்க அடுத்த லெவலுக்கு கடந்து செல்லவே முடியாது. Change is for a better place, not for a worse place. மாற்றம் என்பது ஒரு சிறந்த இடத்துக்காக தான் தேவன் செய்கிறாரே தவிர ஒரு மோசமான இடத்திற்காக அல்ல. Hallelujah. Hallelujah. That is why God puts us in a position where we don't understand. அதனால தான் தேவன் நம்மை எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைக்கிறார்னா நமக்கு எதுவுமே தெரியாம மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் வைக்கிறார். Let us turn our Bibles to Hebrews chapter 10 verse 23. நம் வேதாகமத்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Hebrews chapter 10 verse 23 says, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. Let us hold unswervingly to the hope we profess, for he who promised is faithful. Hallelujah. 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 What to do? என்ன செய்வது? Just profess the faith in him. அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Turn to your neighbor and say, I know what he will do. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியும் அவர் என்ன செய்ய போகிறார். Anything and everything he does for my good. எதை செஞ்சாலும் என்ன சொன்னாலும் என் நன்மைக்காக தான் தேவன் செய்கிறார். Somebody lift up your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. 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 Sometimes we will not understand what God is doing. சில வேளைகளில் ஆண்டவர் என்ன செய்றாருன்னு புரியவே புரியாது நமக்கு. But we need to keep confessing that God is good.
ஆனா தேவன் நல்லவர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். God does not add more than what you can bear. உங்களால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உங்க மேல அந்த சுமையை தேவன் வைப்பதல்ல. He knows exactly how much you can bear. அவருக்கு நல்லாவே தெரியும் உங்களால எவ்வளவு தாங்க முடியும் என்று. He will not give you an MBA exam if you are studying second standard. நீங்க 2ஆம் கிளாஸ் படிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் MBA எக்ஸாம் பேப்பர் கொடுக்கவே மாட்டார். He will give you exactly what you can bear and write. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன எழுத முடியும் அவர் அறிந்தவரா இருக்கறனால அதை தான் உங்களுக்கு தருவார். So sometimes when you don't know சில வேளைகளில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது what to do, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது just tell the Lord, I know you know what to do. ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாத போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று உமக்கு தெரியும். Amen. Hallelujah. When I don't know what to do, you know what I have to do, Lord. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. Psalm 138 verse 8 says, சங்கீதம் 138 8ஆம் வசனம் இப்படியாக the சொல்கிறது. Lord will perfect that which concerneth me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. Hallelujah. Hallelujah. The psalmist does not know what is happening. சங்கீதக்காரருக்கு என்ன நடக்குது என்பது அவருக்கு புரியவில்லை. He does not know what to do. என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறார். But he is just confessing. ஆனா அவர் வாய்களை திறந்து இப்படியாக அறிக்கை செய்கிறார். He is professing his faith in God. அவர் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கையாக செய்கிறார். Today I am being hunted by Saul. சவுல் என்னை தேடிக் கொண்டு வருகிறார். Saul thinks he can kill David. சவுல் இப்படியாக நினைக்கிறார் தாவீதை கொலை செய்து விடலாம் என்று. But David says, ஆனா தாவீது சொல்லுகிறார், God will perfect everything concerning me. Amen. என்னை குறித்த யாவையும் எனக்காக தேவன் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். If you have that faith in you, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும் என்றால் you will know what to do when you don't know what to do. என்ன செய்வதனே தெரியாத இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்வதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். You see, when you don't know what to do, உங்களுக்கு என்ன செய்வது தெரியாமல் இருக்கும் பொழுது God will lead you into new creativity. ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். Let me say it like this. இப்படியாக நான் சொல்லுகிறேன். Creativity comes in uncertainty. புதிய படைப்பாற்றல் எப்பொழுது வரும் என்றால் ஒண்ணுமே தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் தான் அது வரும். What is that word? I like that word. Creativity. புதிய படைப்பாற்றல். Wow. I can use another word in English. Innovativeness comes இந்த புதிய படைப்பாற்றல் எப்பொழுது வரும் என்றால் when you don't know what to do. உங்களுக்கு என்ன செய்வதென்று அறியாது இருக்கும்போது இது வெளியே வரும். The mighty man of God Samson, சிம்சோன் தேவனுடைய வல்லமையான ஒரு தாசன். he was without an armor. அவர் யுத்த உடைகள் இல்லாதபடி இருக்கிறார். He did not have a sword or a spear. அவர் கையில கத்தியோ ஈட்டியோ இல்லை. And he was surrounded by the enemies. சத்துருக்களினால் சூழப்பட்டு காணப்படுகிறார். In Judges chapter 15 verse 14, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் you see the enemies are shouting. சத்துருக்கள் சூழ்ந்து கத்திக் கொண்டு இருக்கிறார்கள். ஆரவாரம் பண்ணுகிறார்கள். They were shouting at him. They were thinking this is it, it's over. அவங்க நினைச்சாங்க அவ்வளவுதான் முடிச்சிரலாம், இவன் காலி ஆயிட்டான்னு சொல்லி. But they failed to understand. ஆனா அவங்களுக்கு ஒரு காரியம் புரியவில்லை. When I don't know what I need to know, எனக்கு என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் Holy Spirit comes upon me பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கி வருகிறார் and gives me creativity. இந்த புதிய படைப்பாற்றலை அவர் தருகிறார். Somebody shout hallelujah. Hallelujah. When the Holy Spirit came upon Samson, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கி வந்தவுடன் all the ropes around him they fell down like flax. அவரை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும் அக்கினிப்பட்ட நூலை போல பொசுங்கி போனதாம். Hallelujah. Hallelujah. First of all, when you don't know what to do, முதலாவதாக உங்களுக்கு என்ன செய்ய போறீங்கனே தெரியாம இருக்க you சூழ்நிலையில் need the anointing of God. உங்களுக்கு தேவனுடைய அபிஷேகம் அவசியம் தேவை. Somebody lift your hands and shout a bigger amen. Amen. Hallelujah. Hallelujah. You need the anointing of God. உங்களுக்கு தேவனுடைய அபிஷேகம் மிக மிக அவசியம். And he will show you
exactly what's the problem. அவர் சரியா எந்த இடத்துல பிரச்சனை என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். How to get out of the problem. எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது. In Judges 15:15, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் Samson sees a donkey's raw jawbone. சிம்சோன் இப்படியாக பார்க்கிறார், ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை காண்கிறார். Let's see what he did with that. அவர் அதை வைத்து என்ன செய்தார் என்று பார்ப்போமா. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். Somebody lift your hands and shout a bigger amen. Amen. Hallelujah. Hallelujah. No spear. அவர் கையில எந்த ஈட்டியும் இல்ல, No sword. எந்த பட்டயமும் இல்ல. The raw jawbone of a donkey. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை தான் வைத்திருந்தார். See, if it's a dry bone, அது ஒரு காஞ்சு போன எலும்பா இருந்தா கூட grip will be there. அந்த grip இருந்திருக்கும், அவங்க நல்லா அதை டைட்டா பிடிச்சிருக்கலாம். But it's a raw bone. ஆனா அது ஒரு பச்சையான கழுதையின் தாடை எலும்பு. That means it's just dead. அப்பதான் அது செத்து இருக்கும். So it is slipping in his hands. கையில வேற அதை வழுக்கிக்கிட்டே இருக்கு. It's not a perfect ammunition. அது ஒரு சரியான ஒரு பூர்ணமான ஒரு ஆயுதம் கிடையாது. But when God shows you something, ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிப்பார் you will என்றால் bring down 1000 people with the creativity God gives you. Amen. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த புதிய படைப்பாற்றலின் அபிஷேகத்தினால் 1000 பேரை வீழ்த்தக்கூடிய அபிஷேகத்தை உங்கள் மேல் வைப்பார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆயுதம். Amen. For a mighty man, even a grass is a weapon, says a proverb. இன்னைக்கு நான் அதை இப்படியாக சொல்லுகிறேன். I want to tell this in this way. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, Amen. For an anointed man, கையில எது கிடைச்சாலும் ஆயுதமா மாத்தும். whatever he has in his hands is a weapon for him. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. Creativity in uncertainty. தெரியாத சூழ்நிலைகளை கலங்கி இருக்கிற நேரங்களில் உங்களுக்கு வெளிவருகிற புது படைப்பாற்றல். What to do when you don't know what to do? என்ன செய்வதனே தெரியாத இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Come to the Lord. தேவனிடத்தில் வாருங்கள். Ask of him. அவர்கிட்ட எல்லாத்தையும் கேளுங்க. He will anoint you. அவர் உங்களை அபிஷேகம் He will செய்வார். give you creativity. அவர் உங்களுக்கு இந்த புதிய படைப்பாற்றலை தருவார். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Extreme chaos, பயங்கரமான குழப்பமான சூழ்நிலை, extreme opposition பயங்கர எதிர்ப்பின் மத்தியில் pushes us to innovation. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம எங்க தள்ளுதனால் புதிய புதிய காரியங்களை, புதிய படைப்பாற்றலை கொண்டு வருகிறது. Let me share from our example. எங்க வாழ்க்கையில இருந்து ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். When we lost the place for our church, நம் சபைக்கு ஒரு நல்ல இடத்தை நாங்கள் இழந்த போது, we had to go from one Kalyana Mandapam to another auditorium. We had to shuttle every week. ஒவ்வொரு வாரமும் ஒரு கல்யாண மண்டபத்திலிருந்து இன்னொரு ஹாலுக்கு மாறி மாறி இங்கேயும் அங்கேயும் நாங்கள் அலசடிப்பட்டு கொண்டிருந்தோம். We had to carry big speakers. பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸை தூக்கி கொண்டு போனோம். So one day, ஒரு நாள் because of this problem, இந்த பிரச்சனையின் நிமித்தம், because of this carrying all these people, my boys were getting sick. என் பிள்ளைங்க, எங்க ஸ்டாஃப் வந்து இந்த பெரிய பெரிய பொருட்களை தூக்கி கொண்டு போகிறது நிமித்தம் பயங்கரமா சிக் ஆயிட்டாங்க. So one day I decided, சோ ஒரு நாள் நான் தீர்மானம் பண்ணேன், why don't I buy something which is portable and easily transportable? அப்ப நான் யோசித்தேன், போர்ட்டபிளா ஈஸியா தூக்கிட்டு போற மாதிரி நான் ஏன் ஒரு காரியத்தை வாங்க கூடாது என்று So we யோசித்தேன். bought a speaker, சோ நாங்க ஒரு ஸ்பீக்கரை வாங்கினோம். easily transportable with wheels at the bottom. ஈஸியா அதுல வந்து சக்கரங்கள்லாம் இருந்ததனால ஈஸியா எங்களால கொண்டு போக முடிந்தது. This innovation இந்த புதிய படைப்பாற்றல் came because we had a problem. ஏன் வந்துச்சுன்னா, எங்களுக்கு ஏற்கனவே அந்த பிரச்சனை இருந்தது நிமித்தம் இந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். But do you know greater solution? ஆனா அதுக்கான ஒரு பெரிய தீர்வு என்ன தெரியுமா? We were carrying it to 38 districts. Easy it was for us to set up and we were able to do the job. 38 மாவட்டங்களுக்கும் இதை கொண்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு அதை செட் பண்ணுவதற்கு. This is God. Amen. இதுதான் தேவன். ஒரு வழி அடைச்சா கர்த்தர் 7 வழிக்கான வாசலை திறந்து கொடுப்பார். Amen. If man closes one door, God opens 7 doors, and this is God. A vaccine is developed இந்த வேக்சின் எப்படி வருதுன்னா, only when a pandemic breaks. ஒரு பயங்கர இந்த கொள்ளை நோய் வரும்பொழுது தான் இந்த வேக்சினை செய்வார்கள். Don't take the presence of a storm as the absence of God.
நீங்க ஒரு சூறாவளியில இருக்கிறது நிமித்தம் தேவ பிரசனம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். Hallelujah. Hallelujah. My God travels with me in the boat even in the storm. Amen. என் தேவன் என் கூடவே தான் பயணத்துல வருகிறார். அந்த சுழல் காற்றின் மத்தியிலும் தேவன் என் கூட தான் இருக்கிறார். Presence of God does not mean I don't have a storm. Presence of God means even in the storm my God will see me through. Amen. தேவ பிரசனம் என் கூட இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையே வராதென்று கிடையாது. பிரச்சனையின் மத்தியிலும் தேவ பிரசனத்தினால் அந்த பிரச்சனையை தாண்ட தேவன் கிருபை செய்வார். In fact, God does not call us to be successful. ஆண்டவர் நம்ம பயங்கர சக்சஸ்ஃபுல்லா எப்பொழுதுமே வெற்றியாளர்களா இருக்கணும் என்று தேவன் நம்மை அழைக்கவில்லை. He calls us to be faithful. உண்மையுள்ளவர்களா இருக்கும்படி அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைப்பது வெற்றி பெறுவதற்காக அல்ல, உண்மையாய் இருப்பதற்கு. Amen. God calls us to be faithful. Somebody said amen. Amen. God does not want every Christian to become the state first in exams. ஆண்டவர் எல்லா கிறிஸ்தவர்களையும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வரணும்னு சொல்லி ஆண்டவர் யோசிப்பதில்லை. If he thought like that, அப்படி அவர் யோசித்தார் only Christians will be winning all the state first rank. எல்லா ஸ்டேட் ஃபர்ஸ்டையும் கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் தான் அதுல வெற்றி பெற்றுக்கொள்வார்கள். God is not interested in that. ஆண்டவர் அது அவருக்கு பிரியமல்ல. God is not about success. He is more interested about the plan he has for your life in which you will prosper. Amen. தேவன் எதில் பிரியப்படுகிறார் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டத்து நிமித்தம் நீங்கள் ஒரு செயலாளியாக மாறுவதுதான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. When I travel abroad, நான் பல தேசங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது I went and saw my friends who were studying with me. என்னோட கூட படித்த நண்பர்களை நான் போய் சந்தித்தேன். I saw a very intelligent boy in the class. பயங்கரமான ஞானவான் எங்க கிளாஸ்லயே அவர்தான் ரொம்ப ஞானவான். I saw him living in a small house. ஒரு சின்ன வீட்டில் வசித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். He was working in an ordinary company. அவர் ஒரு சாதாரண கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்தார். But I saw one fellow who was always last bench in the class. ஆனா ஒரு பையனை பார்த்தா அவன் எப்போதுமே லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்கார்ந்து இருப்பான். He is having a very palatial house in US. யுஎஸ்ல பாத்தீங்கன்னா அவன் பயங்கர பெரிய வசதியான ஒரு வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தார். He says, "Macha, everything God's grace da." அவர் சொல்றாரு எல்லாமே தேவ கிருபை என்று. Hallelujah. 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 It is not about the marks that you get. நீங்க வாங்குற மார்க்ல இல்ல. It is not about whether your house is big or small. உங்க வீடு பெருசோ சின்னதோ அதுலயும் அல்ல. It is not about how much of jewels that kilos that you have. எத்தனை கிலோ நகை வச்சிருக்கீங்க அத பத்தியும் இல்ல. It is all about fulfilling God's plan in your life. ஆமென். முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை செயல்படுத்துவதுதான். That is why here the writer of Hebrews says, அதனால தான் எபிரேயர் எழுதினவர் இப்படியாக சொல்லுகிறார். let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். Hold the profession of your faith without wavering. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. Somebody said amen. Amen. In Hebrews 11:6 we read, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக without படிக்கிறோம். faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியமாய் இருக்கிறது. Because he that cometh to God must believe that he is. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். Somebody shout hallelujah. Hallelujah. It is not about winning today. இன்றைக்கு ஜெயிக்கிறத பத்தி அல்ல. It is about having faith, my God will reward me tomorrow. Amen. நமக்குள்ள அந்த விசுவாசம் வேணும். நாளைக்கு தேவன் என்னை கனப்படுத்துவார் என்று. It means I am saying, நான் இப்படியாக சொல்லுகிறேன். my God's hand is not short of salvation. என் தேவன் கரம் குறுகி போகவில்லை. Isaiah 59 verse 1. ஏசாயா 59:1 வசனம். The hand of the Lord is not short of salvation. ரட்சிக்க கூடாத படிக்கு தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. Somebody lift your hands and give me a bigger amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. My God hears every prayer of yours. நீங்க செய்யற எல்லா ஜெபங்களையும் என் தேவன் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். It doesn't matter where you are during your trials. உங்க பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றது மேட்டர் இல்ல. Just like what he has done before, முன்னாடி செய்ததை போல் he is not going to do now. இப்போ செய்ய போறதில்ல. He is going to do something new. வித்தியாசமாக புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார்.
Hallelujah. 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 God, why don't you stop me from being thrown into the fire? ஆண்டவரே இந்த அக்னியில போய் விழுறது ஆண்டவர் எப்படியாவது நீங்க தடுக்கலாமே. No, my son. இல்ல என் மகனே. The miracle is inside the fire. Amen. உன் அற்புதம் அக்னிக்குள்ள தான் இருக்குது. Your miracle is inside the fire. உன் அற்புதம் அக்னிக்குள்ள தான் இருக்குது. Why don't you stop me from having corona? ஆண்டவரே இந்த கொரோனா வராம என்னை எப்படியாவது நீங்க தடுத்திருக்கலாம்ல. Your miracle is inside the corona. உங்க அற்புதம் அந்த கொரோனாக்குள்ள தான் இருக்குது. In that ICU. அந்த ஐசியூல தான் இருக்குது. When the doctor said no, மருத்துவர்கள் இல்லை என்று சொன்ன பொழுது I will come and deliver you. ஆமென். நான் வந்து உன்னை விடுவிப்பேன். I will deliver you. நான் உன்னை விடுவிப்பேன். And you will glorify my name. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். You will know what is the fire when you walk through the fire. நீ அக்கினியில நடந்தாதான் அக்கினி என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். This is on a small affliction. இது ஒரு சின்ன ஒரு உபத்திரவம் அல்ல. It is a slight momentary affliction. இது ஒரு லேசான உபத்திரவம் தான். Amen. That's the right word. Somebody said amen. Amen. It's a light momentary affliction. Amen. இது ஒரு லேசான உபத்திரவம் தான். God is preparing us for an eternal weight of glory. ஆனா நித்திய கன மகிமைக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திக் 2 கொண்டிருக்கிறார். Corinthians chapter 4 verse 17 says, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக அதி சொல்லுகிறது. சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. Amen. The slight momentary affliction is preparing us for an eternal weight of glory beyond all comparison. What to do when you don't know what to do? என்ன செய்வது என்று தெரியாத போது என்ன செய்வது? அதான் கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. என்ன செய்வது? What to do? அவர் சொன்னதை செய்வது. Whatever he says, we are Somebody going said to do amen. that. Amen. Hallelujah. Hallelujah. Momentary affliction, லேசான உபத்திரவம், eternal glory. நித்திய மகிமை. So number 1, முதலாவதாக what to do when you don't know what to do? என்ன செய்வதென்று தெரியாத பொழுது என்ன செய்வது? Number 1, முதலாவதாக walk in faith, விசுவாசத்தில் நடக்க வேண்டும். not by sight, நீங்க பார்வையினால் அல்ல, விசுவாசித்து நடக்க but வேண்டும். by faith. ஆனா விசுவாசத்தினால் நடக்க வேண்டும். 2 Corinthians chapter 5 verse 7. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தமிழ்ல 6வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். Walk by faith and not by sight. I don't walk by sight. நாம் பார்க்கிறத வைத்து நான் நடப்பதல்ல. Somebody shout amen. Amen. Whenever God calls us to do freedom, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஃப்ரீடம் என்கிற அந்த க்ரூசைடை பண்ண ஆண்டவர் அழைக்கும் it will be an impossible task. அது பயங்கர செய்ய முடியாத ஒரு கடினமான ஒரு காரியமாக But இருக்கும். when you walk in faith, ஆனா நீங்கள் விசுவாசத்தில் நடப்பீர்கள் என்றால் God has given a supernatural harvest. ஆமென். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறுவடையை தேவன் When தந்தார். God told us to do freedom in Nagpur, நாக்பூர்ல தேவன் நம்மை ஃப்ரீடம் செய்ய சொன்ன பொழுது when we went there, நாங்க அங்க போன போது pastors told us, எல்லா போதகர்களும் இப்படியாக சொன்னாங்க. if there is a popular Hindi worship leader from Bombay, பாம்பேல இருந்து பயங்கர ஃபேமஸா இருக்கிற ஒரு ஆராதனை வீரர் வருவார் என்றால் then 3000 people will gather. 3000 பேர் வருவாங்க. How many are you expecting? நீங்க எவ்வளவு பேரை எக்ஸ்பெக்ட் பண்ண I எதிர்பார்க்கறீங்க? said 15,000. நான் சொன்ன 15000 பேரை நான் They said you are crazy. அவங்க சொன்னா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து இருக்கிறதா? But the Lord said, ஆனா ஆண்டவர் சொன்னார், walk by faith. விசுவாசித்து நீ நடந்துகிட்டே இரு. No financial help. எந்த விதமான பொருளாதார உதவியும் அப்ப எங்களுக்கு இல்ல. How will you do it? The pastors asked me. அந்த போதகர்கள் கேட்கிறார்கள், எப்படி செய்து முடிக்க I போகிறீர்கள்? said I walk by faith and not by sight. Amen. நான் சொன்னேன் நான் விசுவாசித்து நடக்கிறேன் என்று. Because from the first freedom, முதல் ஃப்ரீடம்ல இருந்து we never had money, நாங்க எங்க கிட்ட காசே இல்ல. but we will step out in faith. ஆனா நாங்கள் விசுவாசத்துல காலடி எடுத்து வைப்போம். When we print the flyer, நாங்க அந்த ஃளையரை பிரிண்ட் பண்ணும் பொழுது we will not have 5 rupees. அந்த இடத்துல 5 ரூபாய் கூட இல்ல. But when we finish the concert, ஆனா அதை முடிக்கும் பொழுது we will settle everything and come out. எல்லாவற்றையும் செலுத்தி விட்டு வெற்றியாக நாங்க வெளியே வருவோம். When 15,000 people came and attended freedom, அந்த நாக்பூர் ஃப்ரீடம்ல 15000 பேர் வந்து கலந்து கொண்ட போது 6,000 people got saved. 6000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். The whole city rejoiced. அந்த முழு பட்டணமே குதூகலம் அடைந்து The கொண்டாடினர். pastors told me, அந்த போதகர்கள் சொன்னார்கள், we have learned faith from you. உங்க கிட்ட இருந்து நாங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம்.
Somebody shout hallelujah. Hallelujah. We were able to bless other pastors and come. மற்ற போதர்களை நாங்கள் ஆசீர்வதித்து விட்டு வந்தோம். When we had a Thanksgiving, நாங்கள் அதுக்கு நன்றி செலுத்துகிற கூட்டம் வைக்கும் பொழுது every pastor said, எல்லா போதகர்களும் we இப்படியாக have சொன்னாங்க. never seen such a happening in our city. எங்க பட்டணத்துல இப்படிப்பட்ட கூட்டத்தையும் நிகழ்வுகளையும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டார். When God told Abraham to walk towards mountain of Moriah, மோரியா மலையை நோக்கி ஆபிரகாமை தேவன் நடக்க சொன்னபோது God did not give him directions. அவருக்கு எந்த விதமான டைரக்ஷன்ஸும் கொடுக்கவில்லை. He just said, go to a mountain that I will show you. அவர் சொன்னார், நான் காமிக்கிற அந்த மலைக்கு நீ கடந்து செல். He did not give him GPS. எந்த ஜிபிஎஸும் கிடையாது. He did not give him a map. எந்த மேப்பும் கிடையாது. Sometimes God will ask you to do something you don't know. சில வேளைகளில் தேவன் உங்களுக்கு தெரியாத காரியத்தை செய்ய சொல்லுவார். You know why? உங்களுக்கு ஏன் தெரியுமா? Because you are going to be a trendsetter. ஏனா நீங்க ட்ரெண்ட் செட்டராக மாற போகிறீர்கள். You are going to be a history maker. நீங்கள் சரித்திரம் படைக்கிறவர்களாக மாற போகிறீர்கள். History makers do not have an already finished example. Amen. சரித்திரம் படைக்கிறவர்களுக்கு எதுமே முன்னாடி இத செய்து முடிஞ்சாச்சுன்னு சொல்லி எந்த விதமான ஒரு எக்ஸாம்பிளும் அவர்களுக்கு கிடையாது. There will be no roads to show them the way. எதுமே வழிக்காக எந்த ரோடு முன்னாடி கிடையாது. You are a way maker. நீங்கள் வழி உருவாக்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். After you travel, நீங்க போன பிறகு watching your footsteps, உங்க காலடிகளை பார்த்து வருகிறவர்கள் others will walk and come. மற்றவர்கள் நடந்து வருவார்கள். Lord, why are you asking me to walk in a place where nobody has walked? ஆண்டவரே, யாருமே நடக்காத இந்த பாதையில ஏன் ஆண்டவரே என்ன போய் நடக்க Why சொல்றீங்க? are you asking me to climb that mountain? ஏன் என்ன இந்த மலை மேல ஏற சொல்றீங்க? After you climb Mount Everest, ஆமே, நீங்க எவரெஸ்ட் மவுண்டனை ஏறின பிறகு everybody will start climbing. எல்லாரும் ஏறி வர போகிறார்கள். After you stand and start healing the people and raising the dead, நீங்கள் எழுந்து நின்று கரங்களை பிடித்து மரித்தவர்களை உயிரோட கொண்டு வரும் பொழுது everybody in India will know Jesus is the true living God. இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்பதை. For you it is an unknown place. உங்களுக்கு அது தெரியாத ஒரு இடமாக இருக்கலாம். But for God is the designated place. Amen. ஆனா தேவனுக்கு அது முன் குறிக்கப்பட்ட ஸ்தலமாய் இருக்கிறது. Amen. The altar இந்த பலிபீடம் on mountain of Moriah மொரியா மலையின் மேலே இருந்த அந்த பலிபீடம் was a place God had chosen to give a sacrifice of his own son Jesus Christ later. ஆமென். பிதாவானவர் அந்த இடத்தை ஏற்கனவே முன்குறித்து அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அதே மலையில பலி கொடுக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாய் இருந்தது. Abraham was walking 3 days. ஆபிரகாம் 3 நாட்கள் அவர் நடந்து கொண்டார். He does not understand why he is walking. அவருக்கு புரியவே இல்லை ஏன் அவர் நடந்து போறாரு. But God is choosing the place through Abraham. ஆமென். ஆனா ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் அந்த இடத்தை முன்குறிக்கிறார். He wants to sanctify the place. அந்த இடத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று He விரும்பினார். wants to consecrate the place through this faith man. இந்த விசுவாசமுள்ள இந்த தேவதாசன் மூலமாக அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். He wants to test the obedience of not just Abraham but Isaac. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஈசாக்கின் கீழ்ப்படிதலை தேவன் அந்த இடத்திலே பரிசோதனை செய்து He கொண்டார். wanted to test. அந்த இடத்துல அவர் ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று If the father decided to sacrifice, அவர் பலி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்த will பொழுது the son obey? மகன் கீழ்ப்படிவானா? Will the son lay him down on the altar? அதே மகன் அந்த பலிபீடத்துல கடத்துறதுக்கு ஒத்துப்பானா? Isaac obeyed the father. ஈசாக்கு அவருடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தான். That is why when Abraham lifted the spear, அதனால தான் ஆபிரகாம் அந்த கத்தியை ஓங்கின பொழுது the father said, "Stop, Abraham! பிதா சொன்னார், நிறுத்துங்கள் என்று. Don't put your hands on the son. பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்றார். Don't put your hands on your son." உன் மகன் மேலே கையை போடாதே என்றார். Because later on
ஏன்னா பிற்காலத்தில் I am going to give my own son as a sacrifice. நான் என்னுடைய சொந்த குமாரனை பலியாக நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். You are a path creator, Abraham. நீங்கள் பாதைகளை உருவாக்குறவராய் இருக்கிறீங்க That ஆபிரகாம். is why I allowed you to go through this calamity. அதனால தான் இப்படிப்பட்ட சோதனையின் வழியாக உன்னை நான் நடத்தி சென்றேன். I am giving you a new way. நான் உனக்கு ஒரு புதிய வழியை When you தருகிறேன். walk in faith, நீங்கள் விசுவாசத்துல நடப்பீர்கள் I will என்றால், bring the sacrifice. நான் அந்த பலியை அந்த இடத்திற்கு கொண்டு வருவேன். When you walk in faith, நீங்க விசுவாசத்துல நடப்பீர்கள் I என்றால், will bring the lamb. நான் அந்த ஆட்டை கொண்டு வருவேன். You come to the altar. நீ பலிபீடத்துக்கு வா, I provide the sacrifice. நான் அந்த பலியை உனக்கு தருவேன். You come to the altar. நீ பலிபீடத்திற்கு வா, I will provide for you. நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன். And that's where Abraham called him Jehovah Jireh. அந்த இடத்தில் நான் ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று தேவனை அழைக்கிறார். It means everything will be taken care of in God's mountain. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதுதான் ஆதியாகமம் 22:14. யெகோவா ஈரே, யெகோவா ஜைரே, He will take care. ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பார். My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, walking in faith. விசுவாசத்தில் நடப்பது, What to do when you don't know what to do? என்ன செய்வதனே தெரியாமல் இருக்கும் பொழுது என்ன செய்வது? My question is, how did that lamb appear on the mountain? என் கேள்வி இதுதான், எப்படி அந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டி வந்துச்சு? The quality of the lamb is they always go in a herd. ஆடுகளுக்கு இருக்கிற வழக்கம் என்னன்னா, அது எப்போதுமே கும்பலா தான் போயிட்டு இருக்கும். The lion walks alone. சிங்கம் தனியா நடக்கும். The lamb never walks alone. ஆனா ஆடுகள் தனியாவே போகாது. Exodus chapter 23 verse 20 says, யாத்ராகமம் 23:20 இப்படியாக சொல்லுகிறது, Behold, I send an angel before thee to keep thee in the way and to bring thee to the place which I have prepared. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லலாம். ஹalleluya. Walk in faith. விசுவாசத்தில் நடங்கள். Number 2, இரண்டாவதாக watch in faith. விசுவாசத்தில் பார்த்திருங்கள். Watch in faith. விசுவாசத்தில் பார்த்திருங்கள். When you watch in faith, நீங்கள் விசுவாசத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது you will see a new dimension opening. புதிய பரிமாணங்கள் திறக்கிறதை நீங்கள் காண முடியும். Somebody shout hallelujah. ஹalleluya. Habakkuk chapter 1 verse 5. ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். Habakkuk chapter 1 verse 5. ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Look at the nations and watch நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து and be utterly amazed. ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். For I am going to do something in your days ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். that you would not believe even if you were told. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை நான் நடப்பிக்க போகிறேன். Somebody shout hallelujah. ஹalleluya. The Lord says, look at the nations and watch. ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதிகளை நீங்கள் பாருங்கள். Today God wants us to watch the whole world. இன்றைக்கு முழு உலகத்தையும் பார்க்க வேண்டும் என்று தேவன் Look at விரும்புகிறார். India. இந்தியாவை பாருங்கள். Look at the nations. தேசங்களை பாருங்கள். God is bringing the wisdom of every person who said, I am so and so, to nothing. நான் தான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருடைய ஞானத்தை அபத்தமாக்கி கீழே கொண்டு வந்திருக்கிறார். You might have whatever power, money, strength, authority, but all the rulership belongs to Jesus Christ. Amen. உங்ககிட்ட வேணா பண பலம், அதிகாரம், ஆளுகை எல்லாம் வைத்திருக்கலாம். ஆனா ஆளுகை தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. God is going to do something, even if it is explained to you, you will not believe. உங்களுக்கு அதை விவரித்து சொன்னா கூட உங்களுக்கு புரியாத அளவுக்கு ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். I believe with all my heart. நான் என் முழு இருதயத்தோட நான் விசுவாசிக்கிறேன். As we keep watching in faith, நான் விசுவாசத்துல நான் பார்த்துக்கிட்டே there is a difference between watching in faith and watching in distress.
விசுவாசத்துல பார்க்கிறதற்கும் பயத்துல பார்க்கிறதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள் தான் சொன்னார். God says you will be astounded by seeing the things happening around you. அத பார்த்து சோர்ந்து போயிடாத. Don't be fearful or don't be weary. நீங்க இப்படி யோசிக்கலாம், You can think like this. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குதே, Such a big problem is around இனி me. உலகத்துல என்ன நடக்கும்? I don't know what's going to happen in the world. இது பார்த்து பயப்படுவது. This is looking at the world and getting scared. ஆனா இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னா கர்த்தர் எப்படி ஒரு காரியத்தை செய்ய போறாரு. Amen. When so many things are happening like this, see how awesome things God is going to do. Somebody lift your hands and say a bigger amen. Amen. Hallelujah. 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 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படினா. Look at your neighbor and say, இப்படினா. 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 எப்படி செய்ய போறாரு? எப்படி செய்ய போறாரு பாருங்க. Hallelujah. Hallelujah. I believe we are going to move into a season of supernatural miracles, signs and wonders. நான் விசுவாசிக்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் செய்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல Church is going to be filled with signs and wonders. சபையானது அற்புத அடையாளங்களால் நிரம்பி இருக்க போகிறது. We are going to lay our hands and heal the sick. Amen. கைகளை வைத்து வியாதியஸ்தர்களை Today what is the problem with this pandemic? இந்த கொள்ளை நோயில இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கைய வைக்காத செத்துருவ. If you keep your hand you will die. கைய கொடுக்காத செத்துருவ. If you give your hand you will die. பக்கத்துல வந்தா செத்துருவ. If you come near you will die. ஆனா கர்த்தர் சொல்றாரு, But God is saying, பக்கத்துல வந்தா மட்டும் போதாது, not only you come கைய near, நீட்டி தொட்டா சுகத்தை நான் கொண்டு போய் சொன்னார்ல. you open, you lay your hands on them, they will receive the healing. Mark chapter 6 verse 12 and 13. மார்க் 6ஆம் அதிகாரம் 12 13ஆம் வசனம். The Bible says, வேதம் எப்படியாக சொல்லுகிறது? they chased many demons and they healed many people by applying the oil. அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். Somebody lift your hands and say amen. Amen. That is revival. அதுதான் எழுப்புதல். Hallelujah. 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 I believe in miracles. நான் அற்புதங்களை விசுவாசிக்கிறேன். But don't do it because you just read somewhere. எங்கேயோ படிச்சதனால நீங்க அதை செய்யாதீங்க. You need to have that faith. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். When you have that faith, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் when இருக்கும் you பொழுது, feel the anointing, அந்த அபிஷேகத்தை நீங்கள் உணர்ந்து, when you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, God will heal the person. கர்த்தர் அந்த ஜனங்களை சுகப்படுத்துவார். Number 3, மூன்றாவதாக, waiting in faith. விசுவாசத்தில் காத்திருப்பது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Walking in faith, விசுவாசத்தில் நடப்பது, watching in faith, விசுவாசத்தில் பார்ப்பது, waiting in faith. விசுவாசத்தில் காத்திருப்பது. When you wait in faith, நீங்கள் விசுவாசத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் you are actually getting strong in the inside. நீங்க உள்ளான மனிதன் உங்களுக்கு நாளுக்கு நாள் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. Somebody said amen. Amen. Abraham had to wait in faith. ஆபிரகாம் விசுவாசத்தில் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. Sometimes you need to wait in faith. சில நேரங்களில் நீங்கள் விசுவாசத்தில் காத்திருக்க வேண்டும். Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. In Hebrews chapter 11 verse 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள். Hallelujah. 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 When you wait in faith, நீங்க விசுவாசத்துல காத்திருக்கும் பொழுது, even though it is late, அது பயங்கர லேட் ஆனாலும் சரி, God will make it latest. ஆண்டவர் லேட்டஸ்டா உங்களுக்கு தர போகிறார். Latest comes from late. லேட்டஸ்ட் எப்படி வரும்னா லேட் ஆனாதான் லேட்டஸ்ட் வரும். லேட்டஸ்டுக்குள்ள நீங்க தானே லேட்டே இருக்குது. அந்த எஸ்டி எடுத்தா லேட்டு. Amen. அப்ப லேட்ல தான் லேட்டஸ்ட். லேட் ஆகுதா? லேட்டஸ்ட் வரப்போகுது. Amen. Hallelujah. Amen. எல்லாரும் வீடு கட்டுறாங்களே, எனக்கு மட்டும் இல்லையே. Everyone are building house. I don't even have a house. Wait in faith. விசுவாசத்துல காத்திருங்க. அவங்களுக்கு மொசைக் தர, உனக்கு மார்பிள் தர கொடுக்க போறார். Amen. அவங்களுக்கு மொசைக், உங்களுக்கு மார்பிள். எல்லாரும் ஃபிளாட் வாங்கிட்டாங்க. Everyone are buying flat. உனக்கு ஆண்டவர் வில்லா கொடுக்க போறார். Amen. God is going to give you a villa. எல்லாரும் வந்து 2 வீலர்ல இருந்து கார் வாங்கிட்டாங்க. Everyone have changed from 2 wheeler to 4 wheeler. அவங்க வாங்குனது சின்னதா மாருதி சுசுகி. உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறது
Innova. Amen. Now they have bought a small Maruti Suzuki, but God is going to give you Innova. Hallelujah. Hallelujah. That is waiting in faith. அதுதான் விசுவாசத்தில் காத்திருப்பது. Somebody shout amen. Amen. Hallelujah. 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 Hebrews 10:36 says, எபிரேயர் 10:36 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. Somebody shout amen. Amen. You need to have patience. உங்களுக்கு பொறுமை தேவை. Why? எதற்கு? In verse 37 it says, ஏன்னா 37ஆம் வசனத்தில் இப்படியாக the சொல்லப்படுகிறது, one who is coming, வருகிறவர் he is going to come very soon. இன்னும் கொஞ்ச காலத்துல வரப்போகிறார். No more delay. தாமதிக்க மாட்டார். How many of you want to say amen? Amen. Hallelujah. 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 I liked what Jason said. எடன்பரோ சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவர் உங்களை விசிட் பண்ணுவார். Amen. He will Hallelujah. visit you. God will come and visit you. அவர் உங்களை விசிட் பண்ண வரப்போகிறார். When you wait in faith, நீங்க விசுவாசத்தில் காத்திருக்கும் when பொழுது, you watch in faith, நீங்கள் விசுவாசத்தில் பார்க்கும் பொழுது, when you walk in faith, நீங்கள் விசுவாசத்தில் நடக்கும் பொழுது, God will visit you in faith. கர்த்தர் வந்து உங்களை விசுவாசத்தில் உங்களை வந்து சந்திப்பார். Last but not the least, கடைசியாக fourth point, நான்காவது பாயிண்ட், work in faith. விசுவாசத்தில் செயல்படுங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, faith without works is dead. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. Somebody said amen. Amen. When I say I have faith, நான் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு நான் சொல்லும் பொழுது, I have to do something நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். that shows that I have the faith. அப்பதான் எனக்குள்ள விசுவாசம் இருக்குது என்பதை நான் காண்பிக்க முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. Amen. Somebody lift your hands and say amen. Amen. In James chapter 2 verse 17, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் James says, யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், if you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னா show me the work. நீங்க உங்கள் கிரியைகளில் எனக்கு In காண்பியுங்கள். verse 2:18, 2:18 இப்படியாக one சொல்லுகிறது, says I have faith, ஒருத்தர் சொல்லுகிறார் எனக்கு விசுவாசம் உண்டு and you என்று. say works, நீங்கள் கிரியை என்று then சொல்லுகிறீர்கள். I will ask them, நான் அவர்களை கேட்பேன், show me your faith உங்கள் விசுவாசத்தை காண்பியுங்கள். in your works. உங்கள் கிரியைகளில் உங்கள் விசுவாசத்தை காண்பியுங்கள். Everybody can say, எல்லாரும் சொல்லலாம், Jesus will bless me. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் என்று. I will lend to the nations. நான் தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன் என்று. My question is, என் கேள்வி இதுதான், if you have faith like that, உங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் என்றால் you will give first. நீங்க முதல்ல கொடுப்பீங்க. It does not come without your giving. நீங்க கொடுக்காம உங்க அற்புதம் உங்களுக்கு திரும்ப வராது. What is happening in the pandemic? இந்த கொள்ளை நோயில் என்ன நடக்குதுன்னா, People are becoming more selfish. ஜனங்க எல்லாரும் பயங்கர சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். Instead of helping others, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு, oh, if I go, நான் போனேன்னா I will get infected. எனக்கு அந்த வியாதி வந்துவிடும் என்று. Oh, I need cylinder, oxygen cylinder. எனக்கு இந்த ஆக்ஸிஜன் சிலிண்டர் வேண்டும் என்று. I need remdesivir injection. எனக்கு அந்த ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷன் எனக்கு வேண்டும் என்று. Even though they don't need, அவங்களுக்கு தேவைப்படலனாலும் they are going and taking it. அவங்க போய் அதை வாங்கி கொள்கிறார்கள். Why? ஏன்? They don't have faith. ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. If you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் give away whatever you have stored. எதெல்லாம் வைத்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள். Amen. I read about a man நான் ஒரு மனிதனை குறித்து நான் who வாசித்தேன். sold his SUV car SUV காரை வித்து and he bought cylinders அவர் நிறைய அநேக சிலிண்டர்ஸை வாங்கி to give to the people near the hospital. அந்த ஹாஸ்பிடல் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் Those who are செய்தார். waiting in the ambulance, யாரெல்லாம் ஆம்புலன்ஸ்ல காத்து he கொண்டிருக்கிறார்களோ provided free cylinders to them. ஃப்ரீயா ஆக்ஸிஜன் சிலிண்டர்ஸை அவர் He is கொடுத்திருக்கிறார். now driving a two-wheeler, இப்போ ஒரு 2 வீலரை ஓட்டி கொண்டிருக்கிறாரா? but he has the faith. ஆனா அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம், These dying people deserve oxygen. இந்த மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆக்ஸிஜன் தேவைப்படுகிறது. Today God has to speak wisdom to our people in the parliament. இன்றைக்கு பார்லிமென்ட்ல இருக்கிறவர்களுக்கு தேவன் ஞானத்தை பேச வேண்டும். We don't need statues. நமக்கு பெரிய பெரிய சிலைகள் தேவையில்லை. We don't need monuments. நமக்கு நினைவு சின்னங்கள் தேவையில்லை. We don't need big party fanfare. நமக்கு பெரிய பார்ட்டியோ ஃபங்க்ஷனோ கொண்டாட்டமோ தேவையில்லை. All we need is to save dying people. நமக்கு தேவைப்படுகிறது ஒரே ஒரு காரியம் தான், மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் உயிரோடு கொண்டு வரணும், காக்க வேண்டும். Let us show our love in this situation. இந்த சூழ்நிலையில நம்ம அந்த அன்பை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும்.
From tomorrow it's going to be lockdown. நாளையிலிருந்து லாக்டவுன் என்று But for அறிவிக்கப்பட்டது. us, we are not going to be locked. ஆனா நமக்கு நம்ம லாக்டவுனே கிடையாது. We are going to cook the food and distribute to the Chennai Corporation. சென்னை கார்ப்பரேஷனுக்கு நாங்கள் உணவுகளை சமைத்து நாங்கள் கொடுக்க போகிறோம். Through Nessa, we are going to do it. நெஸ்ஸா மூலமாக நாங்கள் அதை செய்ய போகிறோம். We are distributing to 250 to 350 people. We are going to double it up to 1,000 people per day. 250 to 300 பேருக்கு நாங்க இப்ப கொடுக்கிறோம். ஆனா 1000 பேருக்கு உணவுகளை சமைத்து நாங்கள் கொடுக்க போகிறோம். Whatever I have, I'm going to put. எதெல்லாம் என்கிட்ட இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் போட போகிறேன். We are going to serve the Lord. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய I போகிறோம். believe if I give, நான் விசுவாசிக்கிறேன் நான் கொடுப்பேன் என்று. God will give it back to me. கர்த்தர் திரும்ப எனக்கு கொடுப்பார். Do you know how many times I sold my car to give the payment for freedom? உங்களுக்கு தெரியுமா அந்த ஃப்ரீடம் பேமெண்ட்ஸை கொடுப்பதற்காக எத்தனை தடவை என்னுடைய காரை நான் வித்து அந்த பணத்தில் நான் பில்லை கட்டி இருக்கிறேன் I've என்று. never been ashamed about it. நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. I've never told my children we will not get another car. என் பிள்ளைகிட்ட நான் ஒரு போதும் சொன்னதில்லை இனிமே நமக்கு காரே கிடையாது என்று நான் சொல்வதில்லை. I will always tell them நான் எப்போதுமே அவங்க கிட்ட Jesus சொல்றது is going to give us a better model. நான் எப்பொழுதும் சொல்லுகிறது ஒன்றுதான், இயேசுப்பா நமக்கு நல்ல பெஸ்ட் மாடலை கொடுக்க போறாரு. Every time you sow, ஒவ்வொரு தடவை நீங்க விதைக்கும் பொழுது you are working in faith. நீங்கள் விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்க. Work along with God in faith. ஆண்டவரோடு கூட இணைந்து விசுவாசத்தில் செயல்படுங்கள். Somebody said amen. Amen. In 2 Kings chapter 4, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் there was a widow of a prophet and she had children. அவளுக்கு பிள்ளைகள் இருந்தது. Unfortunately, they had debts. நிறைய கடனும் இருந்தது அவர்களுக்கு. She does not know what to do. என்ன செய்வதென்று தெரியவில்லை. She comes to the prophet and asks him, அந்த தீர்க்கதரிசி கிட்ட வந்து அவள் இப்படியாக கேட்கிறாள், I don't know what to do. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. She came to the prophet when she did not know what to do. அந்த தீர்க்கதரிசி கிட்ட அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியாத பொழுது வருகிறாள். Come to the Lord today. இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட வாங்க. Come to the church today. ஆலயத்துக்கு இன்றைக்கு வாங்க. Even if it is locked down. லாக்டவுன் ஆக இருந்தாலும் Don't forget your pastor. உங்கள் போதகரை மறந்து விடாதீர்கள். Don't forget your shepherd. உங்கள் மேய்ப்பரை மறந்து விடாதீர்கள். Because you don't come and see him daily. நீங்க அவரை டெய்லி வந்து பார்க்காதது Because நிமித்தம். you are not able to see him in person on Sunday. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் அவரை நேர்ல பார்க்க முடியலன்றதால Don't lose the touch with your prophet, your pastor. உங்க தீர்க்கதரிசியோடும் உங்கள் போதகரோடும் இருக்கிற அந்த தொடர்பை விட்டு விடாதிருங்கள். This woman, இந்த ஸ்திரீயானவள் had she not met that prophet, அந்த தீர்க்கதரிசியை அவள் பார்க்கவில்லை என்றால் she would have died because of hunger and because of the famine. அந்த பஞ்சத்துல மரித்திருப்பாள். she would have been died because of famine. But she came to the prophet. ஆனா அந்த தீர்க்கதரிசி கிட்ட அவள் வந்தது She நிமித்தம் told him openly, I don't know what to do. அவள் தைரியமாக சொல்றாள், எனக்கு என்ன செய்வதுனே தெரியவில்லை. The prophet says, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், what do you have in your house? உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய்? She says, I have a vessel of oil. அவள் சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. Nothing else in my house. வேற எதுவுமே கிடையாது ஐயா. That means there are no the provisions. அப்படினா எந்த மளிகை சாமானும் அங்க கிடையாது. There is no fridge. எந்த ஃப்ரிட்ஜும் கிடையாது. So there is nothing old stock. எந்த ஓல்ட் ஸ்டாக்கும் இல்ல, எதுவுமே கிடையாது. No rice. அரிசியும் இல்ல. No wheat. கோதுமையும் இல்ல. No chapati. சப்பாத்தியும் இல்ல. No kanji. கஞ்சியும் இல்ல. Nothing. எதுவுமே இல்ல. I only have oil. ஓ, எண்ணெய் மாத்திரம் இருக்கு. You can't drink oil and survive, no? நீ எண்ணெயை குடிச்சிட்டு நம்ம உயிர் வாழ முடியாதுல்ல. Oil is used to prepare other things. அந்த எண்ணெயை வைத்து மற்ற பொருள்களை சமைக்க தான் அது உதவுகிறது. You can cook chapati through the oil. அந்த எண்ணெயை ஊத்தி நீங்க சப்பாத்தி செய்ய But you முடியும். don't have chapati dough. ஆனா வந்து சப்பாத்தி கோதுமை மாவே இல்ல. What do you do? என்ன செய்வீர்கள்? What do you do when you don't know what to do? உங்களுக்கு என்ன செய்வதனே தெரியாம இருக்கும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான் டைட்டில். அதுதான் டைட்டில். The prophet says, அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், go to your house. உங்க வீட்டுக்கு போங்க. Collect all the empty vessels. எல்லா காலி பாத்திரங்களையும் கொண்டு வாங்க. And then fill it. அப்புறம் அதை நீங்கள் நிரப்புங்கள். Then he says, அவர் இப்படியாக சொல்லுகிறார், go to your neighbors. உங்க பக்கத்துல அயல் வீட்டுக்காரங்க கிட்ட கூட போங்க. Collect all their empty vessels. எல்லா வெறும் பாத்திரங்களை எடுத்து கொண்டு வாங்க. He gives the instruction, many vessels. அவர் சொல்லுகிறார், அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி He கொண்டு did வாங்க. not ask her to go and beg for sugar, for coffee powder, for rice. He did not ask her to go and ask for a meal or provisions from others. He asked her to bring empty vessel.
அவள் மளிகை சாமானையோ வேற எதையும் கேட்க போகல. அந்த தீர்க்கதரிசி சொன்ன ஒரே காரியம் இதுதான், அநேகம் வெறுமையான பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வாருங்கள். She came inside the house. அவள் வீட்டுக்குள் வருகிறாள். She locked the door. கதவுகளை பூட்டி She started pouring the oil from the small vessel to the other ones. அந்த சின்ன குடத்துல இருந்து இருந்த அநேக பாத்திரங்களுக்குள்ள அவள் அதை வார்த்து கொண்டே இருக்கிறாள். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? All the vessels were filled. எல்லா பாத்திரங்களும் நிரம்பின. The widow says, அந்த விதவை தாய் சொல்லுகிறார்கள், go and ask people for more vessels. இன்னும் போய் நிறைய பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வாங்க. That guy after coming back he says, no more vessels amma. அவன் சொல்றாரப்பா, இனிமே பாத்திரமே இல்லமா, When எல்லாத்தையும் he said no more vessels, அவ எப்போ வந்து பாத்திரமே இல்லை என்று சொன்னாரோ the oil stopped. அந்த எண்ணெய் நின்று போயிற்று. Can I tell you something prophetically? தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? Are you ready with your empty vessel? உங்கள் காலி பாத்திரங்களோடு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. God wants to fill it. கர்த்தர் அதை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், you are like a sheep which has lost its way. பாதை தெரியாத ஆட்டை போல இருக்கிறீங்க. You are going here and there. நீங்க இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கிறீர்கள். Just obey me. என்கிட்ட கீழ்ப்படியுங்க. God is going to multiply a miracle. கர்த்தர் உங்கள் அற்புதத்தை வர்த்திக்க செய்ய போகிறார். There's going to be a great miracle in your house. உங்கள் வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் நடைபெற போகிறது. You are thinking whether I will live or die. நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க, நான் உயிரோட இருக்க போறேனா சாக போறேனாட்டு. God is speaking about abundance. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பெருக்கத்தை குறித்து ஆண்டவர் It was a famine. அந்த இடத்துல பயங்கர பஞ்சம். But this woman, ஆனா இந்த ஸ்திரீ, when she sold the oil to others, மற்றவர்களுக்கு அந்த எண்ணெயை விற்கும் பொழுது she became a rich woman. அவள் ஒரு பணக்கார ஸ்திரீயாக மாறினாள். God is going to give you a business strategy. கர்த்தர் இப்படியாக உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆலோசனையை தந்து, Again I tell you, திரும்பவுமாக நான் சொல்லுகிறேன், creativity comes in calamity. படைப்பாற்றல் பயங்கரமான குழப்பத்தின் மத்தியிலே உங்களுக்கு வரப்போகிறது. Somebody shout hallelujah. 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 Stand up wherever you are. எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிஷம் எழுந்து We are going to நிற்கலாமா? cry out to the Lord. தேவனிடத்தில் இப்பொழுது நாம் கதறி கேட்க Lord, போகிறோம். I don't know the way. ஆண்டவரே, எனக்கு வழியே தெரியலப்பா. Please show me the way. தயவு செய்து எனக்கு என் பாதையை காண்பீராக. Heavenly Father, We come before your throne of grace. அப்பா, உம்முடைய கிருபாசனத்துக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். We don't have the strength to stand, Lord. அப்பா, நிற்பதற்கே எங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறோம். We hear so many tragedies every day. அப்பா, எங்களை சுற்றிலும் அநேக துர்ச்செய்திகளை கேட்டுக்கொண்டு We இருக்கிறோம். want to have more faith, Lord. அப்பா, எங்களுக்கு இன்னும் விசுவாசம் தேவை அப்பா. Your disciples cried and said, Lord, give us more faith. அப்பா, உம்முடைய சீஷர்கள் அழுது இப்படியாக கேட்டார்களே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று Increase our faith, Lord. அப்பா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டார்கள். This wind and the storms are really troubling our mind. அப்பா, இந்த காற்றும் இந்த கடலும் எங்களை பயங்கரமாய் சோதித்துக் கொண்டிருக்கிறது. You are there in our boat. அப்பா, எங்க படகில் நீங்க இருக்கிறீங்க. You know the answer, Lord. உங்களுக்கு எங்க பதில் தெரியும்பா. You know the answer, Lord. அப்பா, உங்களுக்கு பதில் தெரியும் ஆண்டவரே. We know you have the answer for all the problems. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்ககிட்ட இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Arise, Lord. எழும்பும் ஆண்டவரே. Command to the wind and the sea. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுப்பீராக ராஜா. You know what to do when we don't know what to do. அப்பா, எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்வதென்று அறிந்தவராய் இருக்கிறீர். Show us the way. எங்களுக்கு பாதையை காண்பிப்பீராக. Give us the healing. எங்களுக்கு சுகத்தை தருவீராக. I pray for every person who is with tears today. அப்பா, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் They ஆண்டவரே. are crying, I don't know what to do. அப்பா, எனக்கு என்ன செய்வதுனே தெரியலன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. There is this young girl who is crying, I don't know what to do about my future. இந்த வாலிப பிள்ளை அழுது கொண்டு இருக்கிற எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வதென்று தெரியாதபடி நான் கலங்கி I see the parents crying, I don't know what to do about the future of my children. பெற்றோர்களை நான் பார்க்கிறேன், என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை
எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வதென்றே அறியாமல் இருக்கிறேன். Oh, I lost my dear ones. I don't know what to do. I lost my dear ones. நான் நேசித்தவர்களை இழந்திருக்கிறேன். என்ன செய்வதென்றே அறியாமல் இருக்கிறேன். I did not expect this to happen. இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே I don't know what to do. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. But the Lord Jesus says, இயேசு சொல்லுகிறார், my child, my daughter, my brother, my son, I am with you. என் அன்பான மகனே, சகோதரியே, மகளே, அன்பு தாயாரே, நான் உங்க கூட இருக்கேன். I will raise your children. நான் உங்க பிள்ளைகளை வளர்த்தெடுப்பேன். I will be the head of your house. நான் உங்க குடும்பத்தின் தலையாக இருப்பேன். I will fill up the vacuum. நான் எல்லா வெற்றிடங்களையும் நான் நிரப்பப் போகிறேன். I will lead you in the path of righteousness. நீதியின் பாதைகளிலே நடக்கும்படியாக நான் உன்னை வழிநடத்தி You will செல்வேன். lack nothing. உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. I am leading you towards a greater glory. நான் ஒரு பெரிய மகிமைக்கு நேராக உன்னை நடத்தி கொண்டு செல்லுகிறேன். All the affliction of today, இன்றைக்கு நீ பார்க்கிற அனுபவிக்கிற இக்காலத்து பாடுகள், இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. does not compare with the glory that I am going to bring. இந்த லேசான உபத்திரவம் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. It is eternal glory. நித்திய கன மகிமை. It is not just glory, it is honor and glory. அது நித்திய கன மகிமை. It is going to be greater than the problems you faced. நீங்க இன்றைக்கு கடந்து செல்லுகிற பிரச்சனைகளை காட்டிலும் மேன்மையான காரியங்களா இருக்க My போகிறது. God is not a debtor to any person. என் தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. He is a God of love. அவர் ஒரு அன்பின் சொரூபியாக He is இருக்கிறார். a God of compassion. அவர் மனதுருக்கத்தின் தெய்வமாய் He இருக்கிறார். is a God who loves you, who is concerned about you. அவர் உங்களை நேசிக்கிறவராக, அவர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். He will not leave you halfway through and run away. அவர் பாதி வழியில உங்களை விட்டு விட்டு ஓடுகிறவர் அல்ல. He is not a man to lie. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. My God is a living என் God. தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். He is faithful to fulfill the promise. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் செயல்படுத்தி முடிக்க My God is விசுவாசமுள்ளவராய். faithful. என் தேவன் விசுவாசமுள்ளவராய் The one who இருக்கிறார். promised is faithful. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். So I confess and profess my faith. இப்பொழுது என் விசுவாசத்தை நான் அறிக்கை செய்கிறேன். I am strong in my confession. நான் என் அறிக்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன். I am not shaken in my confession. என் விசுவாசத்தில் நான் அசைக்கப்படுவதில்லை. I will live and declare the works of the Lord. சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிப்பேன். I will live and not die. நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். I am chosen by God. நான் தேவனால் My தேர்ந்தெடுக்கப்பட்டவன். God has promised me about something. என் தேவன் எனக்கு பல காரியங்களை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி It இருக்கிறார். has not been fulfilled. அது இன்னும் முடிவடையவில்லை. So I am waiting on the Lord. நான் அதற்காக காத்திருக்கிறேன். I will not die in between. நான் பாதியிலேயே மரித்து போவதில்லை. I will see what God has promised me. தேவன் எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என் Even கண்கள் if my காணும். skin and my bones are rotting, என் மாம்சமும் அழுகினாலும் நான் அதை I பார்ப்பேன். will see him with my eyes. என் கண்களினால் அவரை பார்ப்பேன். Not the eyes of strangers. மற்றவர்களின் கண்களினால் அல்ல. My own eyes will see him. என் சொந்த கண்கள் அவரை I will not forsake you until I fulfill what I promised. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். This is the promise. இதுதான் வாக்குத்தத்தம். What to do when you don't know what to do? என்ன செய்வதனே தெரியாத சூழ்நிலையில் என்ன செய்வது? Trust him. விசுவாசியுங்கள். Just trust him. அவரை முழுமையாக நம்பிக்கொண்டிருங்கள். Have faith in him. அவருக்குள் இருக்கிற விசுவாசத்தினால் நிரப்பப்படுங்கள். Walk with God. தேவனோடு கூட நடங்கள். Watch what he is doing. அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனித்து பார்த்து கொண்டிருங்கள். Wait on the Lord. தேவனுக்காக காத்திருங்கள். Work with the Lord.
தேவனோடு கூட இணைந்து செயல்படுங்கள். Your miracle is on the way. உங்கள் அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. Lord, I bless each and every one who has gathered today. ஆண்டவரே, இந்த நாள்ல அப்பா கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். Let them receive a double portion joy. அப்பா ரெட்டிப்பான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவங்க பாகத்துல இறங்கி Let them வரட்டும். see miracles this week itself. அப்பா இந்த வாரமே பிள்ளைகள் அற்புதத்தை காணட்டும் சுவாமி. I bless my children, Lord. என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். From the bottom of my heart, என் இருதயத்தின் ஆழத்தில் I bless each and every one. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். Together we believe that this message is going to bring a mighty turnaround in people's life. அப்பா ஜனங்களின் வாழ்க்கையில இந்த செய்தியானது ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையும் கொண்டு வர போகிறது என்று நாங்கள் இணைந்து We விசுவாசிக்கிறோம். thank you for what you're doing. அப்பா நீங்க செய்கிற காரியங்களுக்காக நன்றி We செலுத்துகிறோம். bless each and every one. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். Give you honor, glory and praise. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். Hallelujah. ஹalleluya. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.